கனத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அன்பான தாய் தகப்பன்மார்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம். இன்னும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பிரிட்டன் தேசத்தில் ரூத் சைல்டு என்று சொல்லுகிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் சில வேளை தன்னுடைய தேசத்துக்கு, பிரிட்டன் தேசத்துக்கே, அந்த அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அப்படி இருக்கும்போது இவர் அடிக்கடி உல்லாச பயணம், தன்னுடைய சொந்த ஜெட்டு விமானத்தில் உல்லாச பயணம் போய்விடுவார். அப்போ திரும்ப வருவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த ஒரு மிக ஐஸ்வர்யமான ஒரு மனிதர். ஒரு முறை இவர் என்ன செய்தார்னு சொன்னால், தன்னுடைய அந்த லாக்கர் அதை பார்க்கும்படி தன்னுடைய வீட்டுக்கு நடுவிலே, பங்களாவுக்கு நடுவிலே அமைந்திருக்கிற அந்த மிகப்பெரிய லாக்கரை திறந்து உள்ளே போய் கதவை மூடி உள்ளே போனார். கதவை பூட்டி கொண்டார். லாக்கருக்கு என்றைக்குமே வெளியிலிருந்து திறக்கின்ற அந்த செட்டப் தான் இருக்கும், உள்ளே இருந்து திறக்க முடியாது. பயந்துட்டார். ஐயோ, உள்ளே இருந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, கதவை மூடிட்டோமே, லாக்கரை மூடிட்டோமேன்னு சொல்லி மிக பயந்து போய், ஒரு நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று. அந்த பணங்கள் எல்லாம் கிடக்கிறது. பணமெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்குது. நகைகள், தங்கங்கள் எல்லாம் கட்டுக்கட்டாக வச்சு எல்லாம் அடுக்கடுக்காக வச்சுருக்கு. எல்லாத்தையும் பார்த்தபடியே இவர் என்ன செய்தார், 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, கத்தினால், கதறினார். ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியாக ஒரு தன்னுடைய கையில் அந்த பேனாவை வைத்து கையில் குத்தி அதை கிழித்து அது செவுத்தில் எழுதி வச்சுட்டு போனார். அந்த உள்ள லாக்கரில் இருக்கிற செவுத்தில், இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகிய நான் உணவின்றி சாகிறேன் அப்படின்னு சொல்லி இறந்துட்டார். பல வாரங்களுக்கு பிறகு ஒரு உள்ளே வந்து சிலர் பார்க்குறதுக்காக அப்படி உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா லாக்கர் பூட்டி இருக்குது, வெளியில் சாவி அப்படியே இருக்குது. அப்போ அவருடைய வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி வர வைத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே கிடக்கிறார், குணமாக கிடந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் இவ்விதமாக எழுதியிருக்கிறதை நாம் படிக்க முடியும். மார்க் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பேர் புகழ் இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். அதே சமயம் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் ஒன்றுமில்லை. இருப்பதை வைத்து அநேகருக்கு தான தர்மங்களை செய்து உலகத்தை அல்ல பரலோகத்தை ஆதாயப்படுத்துவதற்கு பரிசுத்த வேதாகமம் காட்டுகிற பாதைகளிலே நாம் செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த கருத்துமிக்க ஒரு சம்பவத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அநேகர் வாழ்விலே உணர்வடைந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு உலகத்துக்காக அல்ல உமக்காக வாழ்ந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்காக செலவு செய்து, உமக்காக அநேக நன்மைகளை, தான தர்மங்களை செய்து வாழ அநேகருக்கு உதவி செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு கருத்துமிக்க கதையோடு நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமேன்.